ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கான ஹால் டிக்கெட் நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தகவல் நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்தது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தெரியலனாலும் நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு அதில் ப்ரெஸ் நியூஸ் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நமக்கு யூசர் நேம் தெரியும், ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது. கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்குள்ளே போகும். அதில் உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். ஓகேங்களா? இப்போ யூசர் நேம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு மெசேஜாக வரும். அந்த பாஸ்வேர்டை வச்சு திரும்பவும் லாகின் பேஜுக்குள்ளே நீங்கள் திரும்பவும் உங்களுடைய யூசர் நேமு அடுத்து பாஸ்வேர்டுன்னு இருக்கிறதுக்குள்ள உங்களுடைய மொபைலுக்கு வந்த பாஸ்வேர்டை எடுத்து நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் திரும்பவும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய பாஸ்வேர்டை 2 தடவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான இது தான். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை எடுத்து உங்களுடைய லாகின் பேஜில் திரும்பவும் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பதில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றி அமைச்சு உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய நினைவில் ஏற்றவாறு மாற்றி அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அதிலே மாற்றி அமைப்பதற்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அடுத்து மாற்றி அமைக்கக்கூடிய பாஸ்வேர்டை 2 முறை டைப் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இது. ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், பதட்டமாக வேணாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.